கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கிருபையினால் இரக்கங்களினால் நம்மை முடிசூட்டி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் இருந்த இயேசு கிறிஸ்து நம்மையும் அப்படியாகவே கிருபையினாலும் சத்தியமாகிய வேத வசனத்தினாலும் பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி அபிஷேகத்தினாலும் நிரப்பிக்கொண்டே வருகிற சர்வ வல்லமையுள்ள திரியேக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வைராக்கிய வாஞ்சியாய் நமக்குள்ளாக தங்கியிருக்கிறார். ஆகவே அவரும் நாமும் அவருமாய் இசைந்த ஆவியாக ஒவ்வொரு காரியங்களையும் நடப்பிக்க அந்த காரியத்தின் முடிவு ஜெயமாகத்தான் இருக்கும். காரிய சித்தியோ கர்த்தரால் தான் வரும், ஜெயமோ கர்த்தரால் தான் வரும். ஆகவே இம்மட்டும் கிருபையாய் நம்மை நடத்தி கொண்டு வருகிற அதிசயர் அற்புதமானவர். இனிமேலும் ஹிஸ் கிரேஸ் என்டியூஸ் ஃபார் எவர் மோர் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தருடைய கிருபை நமக்கு ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறபடினாலே நாம் தொடர்ந்து வெற்றி பெற்று தேவனுடைய நாமத்தை உன்னதத்தில் உயர்த்தி நாம் மகிழத்தான் செய்வோம். இந்த நாளை அடிஷனலாய் தந்த நம்முடைய நேசருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்க ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேதவசன பகுதி சங்கீதம் 29:11 சொல்கிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இங்கு பார்க்கிறோம் 3 காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஒன்று, our Lord will give strength unto his people. The Lord will bless his people with peace. So he is giving us a strength, he is giving us a peace, and also he is giving us all kinds of blessings. Then what more we want? Everything our Lord is sufficient, Lord, to provide everything in his right time. So God knew everything about us. God knew everything our all our needs when he is going to supply in time என்பதை God knew everything very well in advance, because he was the creator of us. So he knew everything. So he will provide us strength, he will provide us peace, he will keep on giving us all kinds of blessings. So to whom our Lord is giving strength, to whom our Lord is giving peace, and to whom our Lord is giving all kinds of blessings. That's our topic today. Number 1, சங்கீதத்திலே பார்க்கிறோம், who hears our Lord's words and get boldness and see and experience the good, fruitful, happiest result of outcome. Because of our Lord's supernatural miraculous power is keep on working and manifesting in all our areas. அதாவது யார் தேவனுடைய வசனத்தை சத்தத்தை கேட்கிறார்களோ, அந்த வசனத்தை சத்தத்தை கேட்பதோடு அந்த வசனத்தை நம்பி விசுவாசித்து இருக்கிறவர்களுக்கு விசுவாசத்தினாலே தைரியம் பெருகும்படியாய் தைரியத்தோடு கூட கர்த்தர் அற்புதங்களே அதிசயங்களை செய்து அந்த ஒரு பர்டிகுலர் காரியத்தின் முடிவை சம்பூர்ணமான நல்ல சந்தோஷப்பித்து மகிழும்படியான அற்புதத்தை அதிசயத்தை குட் ரிசல்ட்டை ஃப்ரூட்ஃபுல்லாக ஐவிட்னஸாக நிறுத்தி கர்த்தர் குடும்பமாய் அந்த அற்புதத்தை அதிசயத்தை கண்டு மகிழ பண்ணுகிறார். ஸோ வசனத்தின் சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு, அந்த வசனத்தை நம்பி விசுவாசிக்கிறவர்களுக்கு தைரியத்தையும் அது மாத்திரமல்ல பலன், சமாதானம், ஆசீர்வாதத்தை கொடுத்து மகிழ்விக்கிறார். நம்பர் 2, யாருக்கு பலன், சமாதானம், சந்தோஷத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்? 2வது பார்க்கிறோம், who second one, who hears give unto the Lord the glory due, அதாவது our Lord will give us strength. அது யாருக்குன்னு பார்ப்போம்னா, worship the Lord in the beauty of holiness. The one who worship the Lord in the beauty of holiness அப்படின்னா பரிசுத்த அலங்காரத்தோடு யார் கர்த்தரை தொழுது கொண்டு அவருக்கு ஆராதனை செலுத்தி அவரை உன்னதத்திலே உயர்த்தி அவருக்கு நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து யார் கர்த்தரை உன்னதத்திலே உயர்த்தி தொழுது கொள்கிறார்களோ பரிசுத்த அலங்காரத்தோடு, அசுத்த அலங்காரம் அல்ல, பரிசுத்த அலங்காரத்தோடு, ஏன்னா நம் தேவன் பரிசுத்தர். ஸோ whoever worshipping our Lord with beauty of holiness, ஸோ பரிசுத்த அலங்காரத்தோடு இருக்கிறவர்கள் இருந்து கர்த்தரை துதிக்கிறவர்களுக்கு கர்த்தர் பலன் தருகிறார், சமாதானம் தருகிறார், ஆசீர்வதிக்கிறார். நம்பர் 3, who are all holy church of God or mobiling church of God will glorify our Lord. அதாவது யாரெல்லாம் நடமாடும் சபையாய் ரோமிங்கில் இருக்கிறாங்களோ, அந்த நடமாடும் சபையாய் இருக்கிற நம்மை கர்த்தர், நாம் எப்பொழுதும் கர்த்தரை எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம அவரை மகிமைப்படுத்தி கொண்டு தான் இருப்போம். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணி கொண்டு தான் இருப்போம். அவருடைய வசனத்தை நாம் எப்பொழுதும்
வசனத்தின் காரியங்களை நாம் அநேகருக்கு விவரித்து சொல்லதான் செய்வோம். அவர் செய்த சாட்சிகளை, அற்புதங்களை, அதிசயங்களை சொல்லிக்கொண்டு அவரை மைமைப்படுத்தி உயர்த்தி கொண்டு தான் இருப்போம். ஸோ யாரெல்லாம் கர்த்தரை மைமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு பலன் தந்து, சமாதானம் தந்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஸோ நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்கள் தான். ஆகவே நம்மை கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்ட நீதியின் விருச்சங்களாய் நம்மையும் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் நிறுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஸோ கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நம்மை அவர் பலன் தந்து, நமக்கும் நம் பிள்ளைகள் முழு குடும்பத்தினருக்கும் பலன் தந்து, சமாதானம் தந்து ஆசீர்வதிக்கிறார். நம்பர் 4, யாருக்கு கர்த்தர் பலன் தந்து, சமாதானம் தந்து ஆசீர்வதிக்கிறார்? அவர் லார்ட் கிவிங் சக்சஸ். அதாவது யாருக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து, அதாவது யார் மேலனா, to whom are getting a success from the Lord over all our enemies or all evil works, destroying by our Lord and getting success upon success, and also rejoicing in his God's giving success. To that person or that people will get strength, peace and blessing. So யாருக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து அவர்களை மகிழ பண்ணிக்கொண்டே இருக்கிறாரோ, அதுவும் ஜெயத்தை சத்துருக்கள் மேலாக, சத்துருக்களின் கிரிகளை அழித்து நன்மை செய்கிறவராய் நல்லவராய் சுற்றி திருகிற கர்த்தர் நம்மோடு நல்லவராய் இருக்கிறார். அந்த நல்லவரே சத்துருக்களின் கிரிகளை அழித்து சத்துருக்களின் மேல் நமக்கு ஜெயத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆகவே நம்மை கர்த்தர் மகிழ்விக்கிறபடினாலே, தொடர்ந்து ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கொடுக்கிறபடினாலே நமக்கு பலன் தந்து, சமாதானம் தந்து ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். நம்பர் 5, லாஸ்ட் ஒன், சங்கீதம் 32 வாசிக்கிறோம், கர்த்தரை கூப்பிட்டு ஜெபிக்கிறவர்களுக்கு சுகமான வாழ்க்கையை தருகிறார், ஆரோக்கியமுள்ள வாழ்க்கையை தருகிறார். அப்போது யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு சுக வாழ்வை கொடுத்து, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் என்று மல்கியா 4:2 வாசிக்கிறோமே, அந்த வார்த்தையின்படியாகவும் நாம் சமாதான தாபனங்கள், நிலையான வாசஸ்தலங்களிலும் சுகமாய் குடியிருக்க பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று சங்கீதம் 34:5 வாசிக்கிறோம். ஸோ என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு மறு உத்தரவு அருளை செய்து உனக்கு அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று எரேமியா 33:3 வாசிக்கிறோம். கிரேக்க முடியாத விதத்திலே, எண்ணி முடியாத அதிசயங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாத விதத்திலே, கிரேக்க முடியாத விதத்தில், எண்ணி முடியாத அதிசயங்கள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே தான் யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று நம்மை ஒரு தேசமாய் பார்க்கிற தேவன், ஓ நேஷன், do not afraid for anything, rejoice in Christ, I will do the greater things for you என்று சொல்லி கர்த்தர் நம்மை பலப்படுத்தி தைரியப்படுத்துகிறார். ஸோ கர்த்தருக்குள்ளாக நாம் தொடர்ந்து மகிழும்படியாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, ஜெபிக்கிறவர்களுக்கு, ஆவியிலே அனலாயிருந்து ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் பலன் தந்து, சமாதானம் தந்து, ஆசீர்வாதங்களை எல்லா எல்லைகளிலும் ஆசீர்வாதங்களை, எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து உயர்த்தத்தான் செய்வார். கர்த்தர் தாமே கேட்ட வார்த்தையின்படியாக நமக்கு தொடர்ந்து, நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும், முழு குடும்ப அங்கத்தினர்களுக்கும், பேர பிள்ளைகளுக்கும், சொந்த பந்துக்கள், உற்றார் உறவினர்களுக்கும், சபை மக்களுக்கும் கர்த்தர் பலன் தந்து, சமாதானம் தந்து, ஆசீர்வதித்து உயர்த்ததான் செய்வார். இதை கண்டு நாம் தொடர்ந்து கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து கொண்டாடத்தான் செய்வோம். God bless you all. Amen.